ஒட்டுமொத்த தமிழ்நாட்டினுடைய அரசியல் கட்சி என்றுதான் பேசியிருக்கிறார். அப்போ கருத்தை நீங்கள் எப்படி பார்க்க வேண்டும்? எல்லா கட்சியையும் நோக்கி அவர் பேசுகிறார் என்று நீங்கள் பொத்தாம் பொதுவாக பார்த்துவிட்டு நகர்ந்திருக்க வேண்டும். குத்தம் உள்ள மனசுதான் குறுகுறுக்கும். அந்த மாதிரி இப்ப நீங்க ஒரு பேச்சுவார்த்தையை நடத்தி கொண்டிருக்கிற காரணத்தால் தான் உங்களுக்கு அந்த செய்தி உங்களை நோக்கி வந்ததாகப்படுகிறது. ஏன் திமுக எந்த சலசலப்புக்கும் ஆளாகல? திமுக எதிர்வினை ஆற்றலாம்ல. நீ என்ன செய்து கிழிச்சிட்ட? நீ என்ன பெரிய தாக்கத்தை தமிழ்நாட்டு அரசியல் களத்துல ஏற்படுத்திட்ட? தமிழ்நாட்டுல எங்களோடு கூட்டணி வைத்துக் கொண்டுதான் போட்டியிட வேண்டிய கட்டாயம் வந்திருக்குன்னு நீ சொல்றியே, உனக்கு வெக்கமா இல்லையான்னு திமுக எதிர்வினை ஆற்றி இருக்கணுமா இல்லையா? திமுக எதிர்வினை ஆற்றல. திமுகவுக்கு நன்றாக தெரியும், நாம பாரதிய ஜனதா கட்சியோடு எந்த கட்டத்திலும் கூட்டு வைக்க போவதில்லை, பாரதிய ஜனதா கட்சியோடு எந்த கட்டத்திலும் பேச்சுவார்த்தை நடத்த போவதில்லை என்பது திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு தெரியும். அது கொள்கை தெளிவுமிக்க இயக்கமாக இருக்கு. ஆனா ஒரு சலசலப்பு, கூட்டணி வைத்துக் கொண்டால் என்ன, கூட்டணி வைத்துத்தான் வெற்றி பெற வேண்டிய கட்டாயம் இருக்கிறது என்கிற பேச்செல்லாம் அதிமுகவினுடைய கூடாரத்தில் எழுந்திருக்கிறது. ஏன் எஸ்பி வேலுமணி பேசலையா? பாஜகவோடு கூட்டு வைத்திருந்தால் வெற்றி பெற்றிருப்போம் என்று பேசவில்லையா? செல்லூர் ராஜு போன்றவர்கள் பேசவில்லையா? இதெல்லாம் அன்றிலிருந்து இன்று வரை ஒலித்துக் கொண்டிருக்கிற குரல்கள். பாரதிய ஜனதா கட்சியோடு கூட்டு வைக்க வேண்டும் என்று ஒலித்துக் கொண்டிருக்கிற குரல்கள். அதுதான் ரொம்ப முக்கியம். இன்றைக்கு பேசியிருப்பது நேரடியாகவே அதிமுகவை நோக்கித்தான் அவர் பேசி இருக்கிறார். ஏன்னா அதிமுக தான் இப்ப கூட்டணி வைத்துக் கொள்ள வேண்டும் என்பதற்காக பாஜகவை நெருங்குகிற காட்சிகள் கண் முன்னால் தெரிகிறது. தமிழ்நாட்டு அரசியல் களத்துல பாஜக ஒரு அடி நகர்ந்து நின்றால் கூட அதிமுக விடுவதாக இல்லை. ஓடி சென்று அரவணைத்துக் கொள்கிற ஒரு மனநிலைக்கு அதிமுக தரப்பு வந்துவிட்டது என்பதைத்தான் நகர்வுகள் உணர்த்தி கொண்டே இருக்கின்றன. அதைத்தான் சொல்றாரு. நான் வேணான்னு சொன்னீங்கல்ல, என்னாலதானே இந்த கூட்டணியே முறிஞ்சிச்சுன்னு உங்க ஆட்கள் பேசினாங்க. அதிமுக காரங்க பேசினாங்கல்ல சார், தான் இந்த கூட்டணி முறிவே தவிர எங்களுக்கு அமித்ஷாவோடு முரண்பாடு இல்லை. பேசியவர்கள் அதிமுகவினர். அப்ப என்ன நோக்கம் உங்களுக்கு? பர்சனல் ஈகோ, கொங்கு லாபி, அவ்வளவுதான். அதிமுகவுக்கு கொள்கை முரண்பாடெல்லாம் இல்ல. பாஜகவோடு ஒரு பாசிச சிந்தனைக்கு எதிரான களம் காண வேண்டும் என்கிற எண்ணம் எல்லாம் இல்லை எடப்பாடி பழனிசாமி.